காலையில நாம வாங்குற ஒரு சாதாரண பால் பாக்கெட் எப்படி பங்குச் சந்தையில கோடிக்கணக்கான ரூபாயை தீர்மானிக்குது அப்படின்னு இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். ஆமா. ஏன்னா நாம கடைக்கு போறோம், பால் வாங்குறோம், காஃபி போடுறோம். இது நமக்கு ஒரு மிக எளிய அன்றாட நிகழ்வு. ஆனா அந்த பாக்கெட்டுக்கு நாம கொடுக்கிற விலைக்கும் விவசாயிக்கு போய் சேர்ற தொகைக்கும் நடுவுல ஒரு பெரிய கணித போர் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. அந்த லாப வரம்ப தக்க வைக்கிறது பெரிய சவால். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல 1992ல நாரா சந்திரபாபு நாயுடு அவங்களால தொடங்கப்பட்டு இன்னைக்கு தென்னிந்தியாவோட முன்னணி தனியார் பால் நிறுவனமா இருக்கிற ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண பால் நிறுவனம் விலைவாசி உயர்வுங்கிற சவாலை எப்படி எதிர்கொண்டு ஒரு மாபெரும் எஃப்எம்சிஜி சாம்ராஜ்யமா மாற முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்றைய மிஷன். ஆமா, அவங்களோட சமீபத்திய காலாண்டு நிதி அணிக்கைகள், அதாவது Q2 மற்றும் Q3 FY26 தரவுகள், அப்புறம் ICICI செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தோட அறிக்கை, கெட்டவே நிறுவனத்தை அவங்க வாங்கின செய்திகள், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. சரி, இதை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இந்த Q3 முடிவுகளை நான் பார்த்தப்போ எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம்? அதாவது நிறுவனத்தோட வருமானம் 8.2% அதிகரிச்சு 1,119 கோடியா உயர்ந்திருக்கு. 1000 கோடியை தாண்டதே பெரிய விஷயம். சரி, ஆனா அதே காலாண்டுல அவங்களோட நிகர லாபம் பாத்தீங்கன்னா 19.8% சரிஞ்சு வெறும் 34.5 கோடியா குறைஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இது பாக்குறதுக்கு முரண்பாடா தெரியலாம். ஆமா, ஒரு நிறுவனம் அதிகமா பொருட்களை விக்குது, வருமானம் கூடுது, ஆனா லாபம் மட்டும் குறையுதுன்னா இது சரியா ட்ரெட்மில்ல வேகமா ஓடியும் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாத மாதிரி இருக்கே. அந்த ஒப்பீடு ரொம்ப சரி. இதுக்கு முக்கியமான காரணம் பால் கொள்முதல் செய்யறதுக்கான செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. Q2லேயே விவசாயிகள் கிட்ட இருந்து பால் கொள்முதல் செய்யற செலவு 6.3% அதிகரிச்சிருக்கு. ஓஹோ, 6.3%? ஆமா. இதனால அவங்களோட எபிட்டா லாப வரம்பு, அதாவது மார்ஜின், Q3ல 7.2% இருந்து 5.6% சுருங்கிடுச்சு. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. கொள்முதல் செலவு 6.3% அதிகரிக்குதுன்னா நுகர்வோரான நம்ம கிட்ட விக்கிற பாலோட விலையையும் அதே 6.3% அவங்க ஏத்திருக்கலாமே. வியாபாரத்துல அதுதானே பொதுவான விதி. இங்கதான் பால் வியாபாரத்தோட உளவியலையே இருக்கு. இப்போ நீங்க ஒரு சோப்பு இல்லனா ஷாம்பு விக்கிறீங்கன்னு வைங்க, மூலப்பொருள் விலை ஏறும்போது விலையை ஈஸியா ஏத்திடலாம். ஆனா பால் அப்படி இல்லையே. அது நம்ம சமூகத்துல ஒரு அத்தியாவசிய பொருள். ஆமா, பாலோட விலை ஏத்துனா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதுதான் விஷயம். அரசாங்கமும் மக்களும் பால் விலைய ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. அதனால ஹெரிடேஜ் நிறுவனத்தால தங்கள் விக்கிற பாலோட விலைய 4.5% மட்டுமே உயர்த்த முடிஞ்சது. அட, 6.3% கொள்முதல் செலவு கூடியிருக்கு. ஆனா 4.5% தான் விலையை ஏத்திருக்காங்க. ஆமா, அந்த நடுவுல உள்ள வித்தியாசத்தை நிறுவனம் தான் தங்களோட லாபத்திலேருந்து ஈடுகட்டணும். அதுவும் ஆவின், நந்தினி மாதிரி அரசு மானியம் வாங்குற நிறுவனங்கள் குறைஞ்ச விலையில பாலை வைக்கும்போது இவங்களால அதிரடியா விலையை ஏத்த முடியாது. அப்போ கத்திரிக்கோளோட 2 முனைகளுக்கு நடுவுல அவங்க சிக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு அதிக பணம் கொடுக்கணும், இல்லனா அவங்க பாலை வேலை நிறுவனத்துக்கு கொடுத்துருவாங்க. மறுபக்கம் விலையை ஏத்த முடியாது. இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாச்சு. மிக சரியான மதிப்பீடு. வெறும் பாலை மட்டும் காய்ச்சி கவருக்குள்ள அடைச்சு வித்தா இனிமேல் லாபம் இல்ல அப்படிங்கறத அவங்க தெளிவா உணர்ந்துட்டாங்க. இங்கதான் அவங்களோட விஏபி வியூகம் உள்ள வருது. விஏபின்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். சரி. ஆமா, பாலா வித்தா லாப வரம்பு ரொம்ப குறைவு. ஆனா அதே பாலை நீங்க ஒரு லிட்டர் நெய்யாகவோ பிரீமியம் தயிராகவோ இல்ல பன்னீராகவோ மாத்தி விக்கும்போது அதோட லாப வரம்பு பல மடங்கு அதிகரிக்குது. அதாவது மூலப்பொருளான பாலை அப்படியே விக்காம அத வேறொரு பொருளா மாத்தி வித்தா பிரச்சனை தீர்ந்துடுமா? இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கே. நடைமுறையில இது சாத்தியமா? ஏன்னா சந்தையில ஏற்கனவே பெரிய பெரிய கம்பெனிகள் இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. மத்தவங்க பண்ணாலும் ஹெரிடேஜ் இதுல காட்டுற வேகம் ரொம்ப அபாரமானது. அவங்களோட Q3 டேட்டாவை பாத்தீங்கன்னா நுகர்வோர் கொழுப்பு பொருட்கள், அதாவது நெய், வெண்ணெய் விற்பனை மட்டுமே 22.6% அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வாவ், 22%ங்கிறது பெரிய வளர்ச்சி. ஆமா, இன்னைக்கு அவங்களோட மொத்த வருமானத்துல விஐபியோட பங்கு மட்டும் 38.4%. இப்போ நீங்க கேக்குற கேள்விக்கு வரேன். ஒரு லிட்டர் பாலுக்கு விலையை ஏத்துனா நுகர்வோர் கோவப்படுவாங்க.
ஆனா அதே நுகர்வோர் ஒரு பிரீமியம் ஐஸ்கிரீமுக்கோ இல்ல சுவையூட்டப்பட்ட லஸ்ஸிக்கோ 10 ரூபாய் கூடுதலா கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஓ, ஏன்னா பால் அப்படிங்கிறது ஒரு தேவை, ஆனா ஐஸ்கிரீம்ங்கிறது ஒரு விருப்பம், ஒரு லைஃப் ஸ்டைல் தேர்வு. சரியா சொன்னீங்க. அங்கதான் விலை நிர்ணய அதிகாரம் நிறுவனத்தோட கையில இருக்கு. ஐஸ்கிரீம், பன்னீர் மாதிரி பொருட்களை அதிக லாப வரம்புல வித்தா மட்டும்தான் சந்தையில நிலைச்சு நிக்க முடியும். ஆக மூலப்பொருளோட விலைய நுகர்வோரோட விருப்பத்தின் பின்னாடி ரொம்ப சாமர்த்தியமா மறைச்சிடுறாங்க. இது உண்மையிலே ஒரு சூப்பர் உத்தி. இதுதான் அவங்களோட விஷன் 2030 திட்டமா? ஆமா, நிறுவனத்தோட எதிர்கால இலக்கு வெறும் பால் விற்பனை கிடையாது. 2030க்குள்ள 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களை அடையணும், 3 கோடி வாடிக்கையாளர்களை ஈர்க்கணும், அப்புறம் இந்த விஐபி பொருட்களோட பங்கை 45% உயர்த்தணும் அப்படிங்கறது அவங்க திட்டம். ஒரு நிமிஷம், 6 லட்சம் சில்லறை விற்பனை நிலையங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? இது நடைமுறையில சாத்தியமா? இத சாத்தியமாக்கறதுக்கு அவங்க வருவாயில 15 முதல் 16% CAGR வளர்ச்சியை எட்ட திட்டமிட்டிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஜாம்பாவான்களை தாண்டி இதை செய்யறது கஷ்டம்தான். அதனாலதான் அவங்க இன்னொரு அதிரடியான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அக்டோபர் 2025ல அவங்க செஞ்ச ஒரு முதலீடு பத்தி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹெரிட்டேஜ் ஒரு பாரம்பரியமான தயிர், நெய் விக்கிற நிறுவனம். ஆனா அவங்க திடீர்னு கெட்டவே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட 51% பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஆமா, அந்த கெட்டவே நிறுவனம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சாதாரண ஐஸ்கிரீம் கம்பெனி இல்லையே. அவங்க அதிக புரோட்டீன் இருக்கிற, சர்க்கரை சேர்க்கப்படாத ஆரோக்கியமான டிசர்ட்டுகளை விற்கிறாங்க. 35 நகரங்கள்ல செயல்படுற இவங்க தினசரி 8000க்கும் அதிகமான ஆர்டர்களை டெலிவரி பண்றாங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, ஹெரிட்டேஜ் கிட்டே சொந்தமா ஃபேக்டரி இருக்கும்போது அவங்களே புதுசா ஒரு ஐஸ்கிரீம் அறிமுகப்படுத்தியிருக்கலாமே, எதுக்காக இன்னொரு கம்பெனியை விலைக்கு வாங்கணும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒரு 30 வருஷ பழமையான நிறுவனம் திடீர்னு தங்களை ஒரு ஜென் சி ஹெல்த் பிராண்டா மாத்திக்கிறது ரொம்ப கடினம். இளைஞர்கள் அதை உடனே ஏத்துக்க மாட்டாங்க. பிராண்ட் பொசிஷனிங் முற்றிலும் வேற. ஓ, அதாவது ஹெரிட்டேஜ்னு பேர் போட்டு புரோட்டீன் ஐஸ்கிரீம் வித்தா அது கூலான விஷயம் இல்லைன்னு இளைஞர்கள் நினைப்பாங்களா? கண்டிப்பா. டெட்டமி நிறுவனத்துக்கிட்ட அந்த மாடர்ன் பிராண்ட் மதிப்பு இருக்கு. ஆனா அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு இருக்கிற பெரிய சவால் கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது ஐஸ்கிரீமை உருகாம இந்தியா முழுக்க விநியோகிக்கிறது பெரிய செலவு பிடிச்ச விஷயம். அட, இப்போ புரியுது. கெட்டவே கிட்ட பிராண்ட் இருக்கு, ஆனா விநியோக கட்டமைப்பு இல்ல. ஹெரிட்டேஜ் கிட்ட இந்தியா முழுக்க விநியோக வசதி இருக்கு, ஆனா மாடர்ன் பிராண்ட் இமேஜ் இல்ல. எக்ஸாக்ட்லி. இந்த டீல் ஹெரிட்டேஜின் உள்கட்டமைப்பையும் கெட்டவேயோட மாடர்ன் பிராண்ட் மதிப்பையும் ரொம்ப அழகா இணைக்குது. இது அவங்களோட விஷன் 2030 திட்டத்துக்கு கச்சிதமா பொருந்தது. இந்த செய்தியால நிறுவனத்தோட பங்கு விலை 2.9% உயர்ந்து 494.30 ரூபாய தொட்டுச்சு. வாவ், சந்தை இதை நல்லா வரவேற்றிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம மார்ச் 2026க்குள்ள மேலும் 20% பங்குகளை வாங்கவும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளவு புதிய திட்டங்கள் இருக்கு, கையகப்படுத்தல் எல்லாம் சூப்பரா நடக்குது. ஆனா நிதிச்சந்தை, அதாவது ஃபைனான்சியல் மார்க்கெட் இந்த நிறுவனத்தை எப்படி பாக்குது? ஏன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இந்த பங்கை ஹோல்டு செய்ய சொல்றாங்க. அவங்களோட இலக்கு விலை வெறும் 475 ரூபாய் தான். இது கொஞ்சம் முரணா இருக்கேன். இதுல 2 விதமான பார்வைகள் இருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அப்படி சொல்றதுக்கு காரணம் நாம முதல்ல பேசின அந்த பால் கொள்முதல் விலை உயர்வு தான். அது இன்னும் நிறுவனத்தோட லாபத்தை அச்சுறுத்திட்டு இருக்கு. குறுகிய காலத்துல இது ஒரு ரிஸ்க். ஓ, அதனால இப்போதைக்கு வாங்க வேணான்னு சொல்றாங்க. ஆனா நீண்டகால முதலீட்டாளர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? த டாக்ஸ் ஹெவன் மாதிரியான முதலீட்டு வலைப்பதிவுகள் 2030ஆம் ஆண்டுல இதோட பங்கு விலை 650 820 ரூபாய் வரைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்குன்னு நீண்டகால கணிப்பை வழங்கியிருக்காங்க. ஆமா, ஏன்னா விஏபி பொருட்களோட விற்பனை அதிகமானா கொள்முதல் விலை உயர்வு அவங்கள பெரிய அளவுல பாதிக்காது இல்லையா? மிகச்சரி. சரி, இத்தனை சவால்கள், போட்டிகள் இருந்தாலும் ஹெரிட்டேஜ் நிறுவனம் வீழ்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன? கார்ப்பரேட் மொழியில சொல்றதா இருந்தா அவங்களோட மோட், அதாவது அந்த போட்டி பலம் என்ன? அவங்களோட உண்மையான பலம் எந்த புது ஐஸ்கிரீம் பிராண்டும் இல்ல. அது அவங்களோட விநியோகச் சங்கிலி தான். குறிப்பா விவசாயிகளோட அவங்க வச்சிருக்கிற நேரடி தொடர்பு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளோட அவங்க நேரடி தொடர்பை வச்சிருக்காங்க. அதுவும் கிராமங்கள்ல இருந்து வெறும் 25 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளேயே பால் குளிரூட்டும் மையங்களை அமைச்சிருக்காங்க. ஆமா, அந்த 25 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
பால் கறந்த உடனே அது குளிரூட்டணும், இல்லனா அதோட தரம் கெட்டுடும். இதனால பாலோட தரம் மிக உயர்ந்த அளவுல பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு மாசத்துக்கு 3 முறை பணம் பட்டுவாடா செய்றாங்க. ஒரு விவசாயிக்கு, குறிப்பா கிராமப்புற பொருளாதாரத்துல 10 நாளைக்கு ஒரு முறை பணம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க அன்றாட செலவுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா. இதையெல்லாம் விட அவங்களோட ரொம்ப முக்கியமான பாலிசி ஒன்னு இருக்கு. அதுதான் நோ மில்க் ஹாலிடே கொள்கை. ஆமா, பாலுக்கு விடுமுறையே இல்லாத கொள்கை. இது எப்படி செயல்படுது? அதாவது குளிர்காலத்திலயோ மழைக்காலத்திலயோ மாடுகள் அதிகமா பால் கறக்கும். அந்த நேரத்துல சந்தையில தேவை குறைவா இருந்தாலும் ஹெரிடேஜ் நிறுவனம் விவசாயிகள் கிட்ட இருந்து வருஷம் முழுக்க 365 நாளும் பாலை வாங்கிக்கோன்னு உத்தரவாதம் தராங்க. வாவ்! அப்போ விவசாயிகளுக்கு வருமானத்துக்கு எந்த உத்தரவாத குறையும் இல்ல. இதை எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் அவ்வளோ ஈஸியா காப்பி அடிச்சிட முடியாது. இதுதான் அவங்களோட உண்மையான அசைக்க முடியாத பலம். ஆமா, பல வருஷமா விவசாயிகளோட சேர்ந்து நின்னதால உருவான நம்பிக்கை இது. ரொம்ப அருமையான அடசை. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனம் பால் விலைவாசி உயர்வு அப்படிங்கிற நெருக்கடியை எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் மாடர்ன் ஐஸ்கிரீம் பிராண்ட் மூலமா சமாளிச்சு ஒரு பாரம்பரிய நிறுவனத்திலிருந்து நவீன எஃப்எம்சிஜி நிறுவனமா உருமாறுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா, அவங்களோட அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. ஒரு பாரம்பரியமான பால் நிறுவனம் இன்னைக்கு சர்க்கரை இல்லாத புரோட்டீன் நிறைந்த ஐஸ்கிரீம்களை விற்கிற அளவுக்கு நவீனமடைஞ்சு விலைவாசி உயர்வை எதிர்த்து போராடுது அப்படின்னா, உங்க வீட்டு சமையலறையில் இருக்கிற வேற எந்தெந்த பாரம்பரிய பிராண்டுகள் யாருக்கும் தெரியாம இது போல தங்களை நவீன லைஃப் ஸ்டைல் பிராண்டுகளா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? சற்று சிந்திச்சு பாருங்க.